இது சொல். அதானது ஆன்மா உள்ள மலம் நீங்கி, உள்ள மலம்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய மலம்னா அழுக்கு, அழுக்கு அதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை, இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு காலமும் குறையாமல் ஓங்கு சிவானந்த வெள்ளம், ஒரு காலமும் குறையாம எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சிவானந்தமாகிய அந்த பெருங்கடலில் திளைத்து அந்த சிவனும் ஆன்மாவும் ஒன்றுமன்றி இரண்டுமன்றி நின்ற, அதாவது எந்த சிவன்? கள்ளவிழ் பூங்கொத்தார் விரிஜடையார், அதானது சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய பூ என்னது? சிவபெருமான் தலையில் சூடி இருக்கக்கூடிய விரும்பி சூடக்கூடிய பூ எது? தும்பை இல்லை. தும்பை பூ உண்டு, பூஜை கிடக்கக்கூடியது, சிவன் தலையில சூடி இருக்கு. தாழம்பூ இல்லை. அது பூஜை கிடக்கூடாது, சாபம் கிட்டியாச்சு அதுக்கு. பொன்னா எது? அதுதான் அதுதான் கொண்டை, கொண்டை பூதான். கொண்டை பூதான் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. கொண்டை பூ நிறைய இருக்கும், அப்படி கொத்தா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கொத்தா இருக்கும், எல்லா பூவிலையும் தேன் இருக்கும். அதுதான் கல்லவிழ் பூங்கொத்தார் விரிசடையா. கல்லவிழ் எல்லா பூவிலிருந்தும் தேன் வரக்கூடியது. கல்லுன்னா இங்க தேன், நம்ம டாஸ்மாகில் உள்ள கல்லு கிடையாது, தேன். இந்த கல்லவிழ் தேன் நிறைந்து வழியக்கூடிய கொத்தாக இருக்கக்கூடிய பூ வைத்த விரிச்சடையா, விரித்து கிடக்கக்கூடிய சடையுடைய அந்த இறைவனை நிகழக்கூடிய அந்த அத்வைத நிலையில் சேரக்கூடிய சித்தாந்த முக்தி, அந்த முக்தி தான் நிச்சயமான முக்தி என்று சொல்லு. இந்த முக்தி இதை படிக்கும் போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்ப முக்தி அடைவது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு புரியும், அப்படிதானா? பரமபதம், பரமபதம் ஒரு விளையாட்டு உண்டு. யாரெல்லாம் பரமபதம் விளையாட்டு விளையாடி இருக்கீங்க பார்ப்போம். பரமபதம் விளையாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? வெரி குட். பாம்பும் ஏனையும் பார்ப்போம் இல்லையா? அந்த ஏனையும் பாம்பு வச்சு பல இடங்கள்ல பாம்புக வாயில பட்டு கீழே விழுந்துடும், மேல போகும். 10ஆமத்த லைனுக்கு பக்கத்துல போகும், அப்போ பாம்புக வாயில போய் விழுது கீழே வரும், திருப்பி மறுபடியும் திருப்பி கடைசியில போய் சேர்ந்தாச்சுன்னா பரமபதம். அதே மாதிரி இந்த பரமபதம் என்பது எல்லாவற்றிலும் உயர்ந்த கதியாய் காணக்கூடியதும் காட்டுவதும் காணக்கூடிய பொருளுமாக, காண்பவனும் காட்டுவதும் காண்பதும் தோன்றாது அனுபவித்து அறிவது என அவர் சொல்லும் போது, யாரு என்ன எப்படி இந்த மூணும் இல்லாம காண்பான் அப்படின்னா, இப்ப நான் காண்கின்றேன், நான் உங்கள்ட்ட பேசுகின்றேன், நான் இருக்கின்றேன். காட்டுவது நான் சொல்லக்கூடிய பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். காண்பது நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நாம 3 பேர் இருக்கோம். காண்பது இருக்கே, காட்டுவது பாடம் எடுக்க நடக்குது, காண்பது நீங்க கேட்கக்கூடியவங்க இருக்கீங்க. இந்த 3ம் இல்லாம இதை அனுபவித்து அறிவது என்பது ஒன்று. அது சிவசாயுஜ்யம் என்பது சிவனோடு இரண்டாக கலந்து பிரியாது அவரை பெறலாகும் என்பதும் கூறுவார். காந்தம் இரும்பை இழுப்பது போல் நமக்கு தெரியும், இரும்பு எங்க இருந்தாலும் காந்தத்தினுடைய பவர் படி அந்த இரும்புகள் இழுக்கப்பட்டு காந்தத்துல ஒட்டுது மாதிரி இறைவன் உயிர்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளுகின்றான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இறைவன் நம்மளை பார்க்க மாட்டாரா, இறைவனுக்கு நம்மளை தெரியுமா தெரியாதோ, ஐயோ இந்த கடவுளுக்கு கண்ணுண்டா மூக்குண்டா அப்படியெல்லாம் நாம கேட்போம். அப்படிதானே? சிம்பிளா கேட்போம், ஒரு சிந்தனை இல்லாம கேட்போம். கடவுளுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு, இப்படி என்ன போட்டு படுத்துறாரு அப்படின்னெல்லாம் நாம சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. உண்மையிலே கடவுள் நம்மை தன்பால் ஈர்த்து வைத்து கொண்டிருக்கின்றார். எல்லாரையும் கடவுள் தன்பால் ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது நமக்கு புரியாது, அதனாலதான் பிரச்சனை. இறைவன் தன்பால் ஈர்த்து கொள்ளுங்க. நெருப்பிலிட்ட இரும்பை நெருப்பானது தன்மயமாக்குவதை போல, இப்போ ஒரு இரும்பு மரத்துண்ட அடுப்புல போட்டாச்சுன்னா அது எரியும், அது நமக்கு தெரியும். ஆனா இரும்பை போட்டோம்னா கூட இரும்பையும் என்ன செய்யும், அந்த தீயானது தன்மயமாக்கும். இரும்பை சூட வச்சு அதை பழுக்க வச்சு
அந்த இரும்பினுடைய தன்மையை மாற்றி பழமாக்கி மாற்றும் நெருப்பு. அதுபோல இறைவன் உயிர்களை தன்மயமாக்குகின்றான். இங்க சிவபெருமானை சொல்லி தன்னில் இட்ட இரும்பின் கரையை நீக்கி சுத்தி செய்வது போல, ஏது நெருப்பு தன்னில் விழுந்த இரும்பினுடைய கரையை நீக்கி அதை சுத்தி செய்து பத்திரமாக்கி தருவது போல ஆண்டவன் தன்னுடைய சக்தியால உயிர்களுடைய ஆணவம் நமக்கு முதல்ல தீர வேண்டியது என்னதுதான், கண்மம் மாயெல்லாம் பிறகு ஆணவம் என்று ஒன்று அடங்கி விட்டது என்று சொன்னால் மீதி எல்லாம் தன்னால போய்விடும். நான் எனது நான் இல்லாம இருந்தா தெரியும் அப்படா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த நான் என்கின்ற சிந்தனை ஆணவம் அதை கெடுத்து முக்தியை தருவா. ஆணவம் இல்லாமல் இருந்தா முக்தி. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லாரு, உப்பு தண்ணீர்ல சேரும் பொழுது அந்த உப்பு என்ன செய்யும், தண்ணீருக்கும் தன்னுடைய அம்சத்தை கொடுக்கும், தண்ணியையும் உப்பு தண்ணீராக மாற்றும். அதுபோல இறைவன் உயிர்களில் லயித்து, இறைவன் நம்மளே லயித்து தன்னுடைய குணத்தை எல்லாம் நமக்கு தந்து நம்மையும் இறைவன் ஆக்குகின்றார். இந்த ரசகுளிகை, பாதரசத்தால் செய்யப்பட்ட ஒரு குளிகை உண்டு. அதை செம்புல போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா, செம்புன்னா நம்ம அந்த மெட்டல் இருக்குல்ல, செம்பு மெட்டல், காப்பர்களை போட்டு இது பண்ணாச்சுன்னா அந்த காப்பர்ல உள்ள களிம்பு நீங்கி அது பொன்னாகும். அது ஒரு ப்ராசஸ் உண்டு. செம்பை பொன்னாக்குதல், இரும்பை பொன்னாக்குதல், இதெல்லாம் நம்முடைய சித்தர்கள் முன்ன செஞ்ச விஷயங்களாகும், நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். சித்தர்கள் அற்புதமாக இந்த கலைகளை செய்திருந்தார்கள். இதுக்கான நிறைய விஷயங்கள் பாட புத்தகங்கள் இருக்கு, நமக்கு புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. செம்பை இரும்பாக்கு, செம்பை 16 மாற்று தங்கமாக எல்லாம் மாற்றலாம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் செய்யணும். அதுல என்ன விசேஷம்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு வரும்பொழுது நாம பொண்ணாகிப்போம். நம்முடைய மனம் இந்த பொண்ணுக்கு மேல உள்ள ஆசையெல்லாம் போய் ஒரு விதமாக மாறும். அப்போ இந்த பொண்ணுக்கு தேவை இருக்காது, அதுதான் பொண்ணாகு, நம்முடைய மனதை பொண்ணாக்குறது விஷயம். இப்ப அந்த செம்பை அந்த ஈய உருண்டையானது ரசகுலியானது எப்படி பொண்ணாக்குகின்றதோ அதுபோல இறைவன் நம்முடைய ஆத்மாவனுடைய ஆணவத்தை எல்லாம் நீக்கி சிவனாக்குகின்றார், நம்முடைய ஜீவனை சிவமயம் ஆக்குகின்றார். கரும்பு சாறு, தேனு, பால், பழம், ரசம், கற்கண்டு இத்தனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு பழ அமிர்தம் இல்லையா, பஞ்சாமிர்தம். அது போல ஆன்மா முக்தி இன்பத்தை அனுபவித்து சிவனோடு அத்வைத நிலையில் நின்று சிவானந்தத்தில் திளைக்கின்றது. இதுதான் எனது முக்தியை பற்றியுள்ள முதல் தாட். இதிலிருந்து பல சமயங்கள் முக்தியை பலவிதமாக சொல்லுகின்றார் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். முக்தினா பல சைஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லும், பல விதமாக கூறுகின்றார். என்றாலும் ஆன்மா இறைவனை எவ்வகையிலும் சார்ந்து இன்புறுதலே முக்தி. முக்தி குறிப்புரைகா அப்படின்னு கேட்டா, ஆன்மா இறைவனை எந்த வகையிலும் சார்ந்து இன்புறுதல், அதுதான் எனது முக்தி என்று சொல்லலாம். அப்படி முக்தி பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய தத்துவங்கள்ல பல விஷயங்களை சொல்லியிருக்கு. அதுல கொஞ்சத்தை பார்ப்போம். அது இதுக்கு முக்திக்கு 4 வழிகள் உண்டு. 4 வழிகளை எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முக்தி அடைவதற்கான 4 வழிகள் எவை? இந்த பாடத்திலேயே ராஜயோகம், அது யோகங்கள் அம்மா. நம்ம முக்திக்கு 4 வழிகள். சரியை ஞானம் 3 ஓகே. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 விஷயம். ஆமா, யோகம், ஞானம், இந்த 4 விஷயங்கள் உள்ள வழியாக என்னெல்லாம் கிடைக்கும்? இதனால இவற்றின் மூலமா கிடைக்கக்கூடிய வெரி குட். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இந்த 4 தான் முக்தி அடைவதற்கான வழிகள். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனப்படும். இதை முறையே தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று கூறுவார். 4 வழிகள். இந்த 4 வழிகள் அப்படி சொல்லக்கூடிய இருக்கு. இந்த நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தாச்சுன்னா ஆத்மா முறையே சாலோகம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். சாலோகம்னா என்ன?
சாலோக்கியம்னா என்ன? ம்? இறைவனுடைய இறைவனுடைய உலகத்தை அடைவது. சாரு சாயு நமக்கு எங்க சரியை செஞ்சாச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேரு தாசமாக்கம். சரியைனா பூஜைகள் போன்ற விஷயங்கள், இறைவனுக்கு சாரி கோயிலை சுத்தம் செய்தல், இந்த மாதிரி விஷயங்கள் இது செய்தாச்சுன்னா கிடைக்கும், சாலோக்கியம் கிடைக்கும். அப்படி 4 விஷயமாக கிடைக்கும். இதனை சிவஞான சித்தியார் என்கின்ற புத்தகத்துல சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திரமார்க்கம், தாதமார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாலவை தாம் ஞானயோக நற்கிரியா சரியென நவிற்றுவதும் செய்வர் சன்மார்க்க முக்திகள் சாலோக்கிய சாமீபிய சாரூபிய சாயுஜ்யம் என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் எய்து முத்தி முடிவென்பர் மூன்றனுக்கு முத்தி பதம் என்பர். சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாதமார்க்கம் என்று சங்கரனை அடையக்கூடிய இறைவனை அடையக்கூடிய நன்மார்க்கம் நல்ல மார்க்கங்கள் 4 என்று சொல்லப்படுகின்றது. அவை ஞான யோக படி நற்கிரியை சரியை என்று சொல்லுவதும் செய்யும். சன்மார்க்க முக்திகள் இதனால இந்த சன்மார்க்கத்தை நாம கடைபிடிப்பதனால கிடைக்கிற முக்திகள் எதெல்லாம்னா சாலோக்கியம், சாமீபிய, சாரூபிய, சாயுச்சியம் என்று சதுர்விதமாம். சதுர்னா எத்தனை? 3 அப்படிதானே? சதுர்விதம்னா 4 விதமாகும். முன்மார்க்க ஞானத்தால் எய்து முத்தி முடிவென்பார். இந்த 3ல அந்த ஞானத்தால எழுதக்கூடிய முக்தி முடிவு, ஞானம் அதனால கிடைக்கக்கூடியதுதான் முடிவு. அதன என்னது? சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா இறைவனாகவே மாறுவர் என்று கூறப்படுகின்றது. தாயுமானவர் இந்த 4 மார்க்கத்தையும் அரும்பு, மலர், காய், கனி இவற்றுக்கு ஒப்பிட்டுள்ளார். தாயுமானவர் சுவாமிகள் இந்த 4 மார்க்கத்தை அரும்பு, மலர், காய், கனி. நமக்கு தெரியும் அரும்பு மலர்னா என்ன? அரும்பு மலர்னா